கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் விக்னேஷ் அதிரடியாக அறிவிப்பு. அனுமதிக்கப்பட்ட நேரங்களை தாண்டி டாஸ்மாக் கடைகளில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடந்தால் பொதுமக்களை திரட்டி காவல் நிலையங்களில் முற்றுகை. மது மற்றும் போதைப் பொருட்கள் இல்லாத தொகுதியாக மாற்ற உறுதி. கோவையில் அனைத்து வசதிகள் கொண்ட தொகுதியாக கிணத்துக்கடவு தொகுதியை மாற்றுவேன். அதிமுகவின் கோட்டை என கருதப்பட்ட கோவை கிணத்துக்கடவு தொகுதியில் முதல் முறையாக தேர்தல் களத்தில் குதித்த தாவேகா வேட்பாளர் விக்னேஷ் அபார வெற்றி பெற்று அரசியல் வட்டாரங்களில் கவனம் ஈர்த்தார். இந்நிலையில் கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்திற்கு வந்த அவருக்கு தாவேகா கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு வழங்கினர். சட்டமன்ற அலுவலக வளாகத்திலேயே பொதுமக்களிடம் பேசிய அவர், தற்போது குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உடனடியாக குடிநீர் வடிகால் அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து பேசியுள்ளதாக கூறினார். எனக்கு ஒரு சாமானியன் எல்லா பக்கமும் போய் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சாமானியான எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தளபதிக்கு, என்னோட அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த வாய்ப்பை எனக்காக ஒரு முறை வாக்களிங்க என் மக்கள் கிட்ட கேட்டேன். அவங்க எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம, எந்த ஒரு அடையாளத்திலையும் என்னை பார்க்காம, தளபதிங்கிற ஒரு அடையாளத்துல என்னை பார்த்து நல்ல பையங்கிற ஒரு பேர்ல எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. நிச்சயம் நான் தேர்தல் அப்போ அந்த கேம்பெயினுக்கு போகும்போது எந்த அளவுக்கு பதட்டத்தோட, ஐயோ எப்படியாவது நம்ம வெற்றி பெற வைக்கணும், தளபதி ஜெயிக்கணும்னு நினைச்சு வேலை செஞ்சனும், அதை விட அதிகமான பதட்டம் நான் இப்ப இருக்கு. ஏன்னா நான் வெற்றி பெற்றுட்டோம். எங்களோட வெற்றி இந்த மக்கள் ரொம்ப நம்பி ஒரு மாற்றம் இருக்கணும், நமக்கான தேவைகள் சரியா செய்யக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கணும்னு நினைச்சு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்கணும், இந்த மக்களை நம்பணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் வருடம் 3 கோடி நம்ம நிதி ஒதுக்குவாங்க அந்த தொகுதியை மேம்படுத்துறதுக்காக. நிச்சயம் இந்த டேபிள்ல நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு சொல்றேன், என் தளபதி மீது ஆணையாக அந்த 3 கோடி